ரொம்பவே அழகான ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. இவ்வளவு அழகா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. பொல்யூஷன் கிடையாது, மரங்கள்லாம் வெட்டப்படல, இவ்வளவு செழிப்பா இருக்குன்னா கண்டிப்பா எஜுகேட்டட்களான நம்ம வாழ்ந்த காலம் கிடையாது, ரொம்பவே பழைய காலம். இந்த நாகரிகம்லாம் வளர்றதுக்கு முன்னாடி இந்த காட்டுவாசிகள் இருந்திருப்பாங்க தெரியுமா, அந்த நாகரிகத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு டென்ட்டுக்குள்ள காட்டுறாங்க நம்ம படத்துடைய ஹீரோயின் நாரு நல்லா பயங்கரமா தூங்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு காலால எட்டி உதச்சு ஒருத்தங்க எழுப்புறாங்க. வேற யாருமே கிடையாது, நாரோடைய அண்ணன் டாபி. அண்ணன் தங்கச்சிகளை பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். சோ நம்ம ஹீரோயின் ஏந்துக்கிறாங்க. எல்லா பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா காட்டு பகுதிக்கு போயிட்டு உணவுப் பொருட்கள் கொண்டு வரதுக்காக போறாங்க. வேற வழியுமே இல்ல, நம்ம நாருவும் போய் ஆகணும். ஆனா அங்க போயிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா நாருக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவ வந்து ஒரு வேற ரகம். நாருக்கு வந்து வேட்டைக்காரி ஆகிறது ஆசை. ஆனா இவங்களுடைய இனத்துல வந்து ஒத்துக்க மாட்டாங்க, பெண்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, டெய்லி இந்த மாதிரி வேலைக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நாரோடைய வேலை. அவங்க கிட்ட ஒரு கோடாலி இருக்கும், அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கத பாக்குறாங்க. இதை எப்படியாவது வேட்டையாடி நீங்க நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து ஒரு டாக் வளர்க்குறாங்க. செமையா இருக்கு இந்த டாக். இந்த டாக் பேர் வந்து பாத்தீங்கன்னா சாரி. இந்த டாக் கிட்ட சைன் லாங்குவேஜ்லயே பேசிட்டு அதை வேட்டையாடலாம் சொல்லிட்டு போறாங்க. வெரைட்டி பாக்குறாங்க, இன்னுமே அந்த பக்கம் வரல. அந்த மான் எஸ்கேப் ஆயிடுது. கூடவே வந்து சாரியை காணோம். என்னாச்சுன்னு பார்த்தா அச்சச்சோ, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ட்ராப். அந்த ட்ராப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரியோட வால் மாட்டிக்கிச்சு. பாவம் நம்ம ஹீரோயின் காப்பாத்தி கூடவே ஒரு பை வச்சிருக்காங்க, அதுல நிறைய மூலிகைகள் இருக்கு. நம்ம சாரிக்கு வந்து அந்த வாலை ரெடி பண்ணி விடுறாங்க. அப்பதான் அந்த ட்ராப்பை பாக்குறாங்க. இப்படி ஒரு ட்ராப்பை இவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட். என்ன ஏதுன்னு வந்து ஓடி பாக்குறாங்க. அப்ப கரும் மேகங்களை கிழிச்சிட்டு ஒரு நெருப்பு பிழம்பு போறது இவங்க பாக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம டாபியை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோனோட அண்ணன். அவன் என்ன பண்ணானா, அம்பு வச்சுக்கிட்டு முதல்ல உனக்கு எய்ம் பண்ணி சுட தெரியுமா, அங்க பாரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, டேய் காலையில நான் ஒரு பார்த்தேன்டா, மேகங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உடான்ஸ் கதையெல்லாம் கிட்ட அப்புறமா சொல்லு, முதல்ல இந்த பறவையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா செம்ம ஷாட் ஒன்று அடிக்கிறான். அவ்வளவு தூரத்துல இருக்கிற கழுதை வந்து அடிக்கிறான். பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரே விஷயம் தான் சொல்றாங்க, வேட்டையாடுறது முக்கியம் கிடையாது, இப்போ அவ்வளவு தூரத்துல அடிச்சல, போ ஆத்த தாண்டி போய் எடுத்துட்டு வா, இங்க வந்து இங்க சின்ன கைக்கே வந்துருக்கா வேணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. சோ இந்த அளவுக்கு நம்ம நாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவு இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து திரும்புறாங்க, டென்ட்டுக்கு திரும்புறாங்க. நம்ம ஹீரோயின் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ வச்சு மாதிரி அவங்க மூலிகை அரைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மூலிகை தொட்டு பார்த்தே வந்து அந்த ஆரஞ்சு ஃபிளவரை நீங்க சேர்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாக்குறாங்க அவங்க பையில அந்த ஆரஞ்சு ஃபிளவர் இருக்கு. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு போது இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியுது, ஓகே தான், ஆனா நீ ஆசைப்படுறது ரொம்பவே பெருசு, அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க அண்ணன் வந்து கலாய்க்க எப்படி வேட்டையாதுன்னு கத்துட்டா அப்படின்னு மாதிரி கேட்க போடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஃபிளவர்ஸ் தேவைப்படுது, போய் பறிச்சிட்டு வாமா அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க டென்ட்டுக்கு பக்கத்துல இருக்க காட்டு பகுதியை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெருப்பு பிழம்புகள் பார்த்தோம் இல்லையா, அது நெருப்பு பிழம்புகள் கிடையாது, அது ஒரு ஸ்பேஸ்ஷிப். இப்ப அதுல இருந்து குதிக்கிற பிரெடேட்டரை காட்டுறாங்க. நமக்கு தெரியும் பிரெடேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்டிவ் பேனல்ஸ் வச்சுக்கிட்டு மறைஞ்சு அந்த காட்டுக்குள்ள நடமாட ஆரம்பிக்குது. இது தெரியாம நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள அந்த பூவை பிடிக்க போகும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க இடத்துல இருக்கக்கூடிய வேட்டைக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு பதுங்கி காட்டுக்குள்ள போறத பார்த்த இவங்க அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவங்க அண்ணன் கண்டுபிடிச்சான், நீங்க என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா திட்டும்போது நீங்க என்ன முதல்ல பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க கும்பல இருந்த ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சு, அவனை ட்ராக் பண்ணி தான் போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நானும் வரேன் கூட சொல்றாங்க. மத்தவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க, அவர் பொண்ணு அவளை கூட்டு வரேன்னு சொல்லும்போது இப்ப அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட் பண்றான், இல்ல இவன் நல்லாவே ட்ராக் பண்ணுவா, இன்னொன்னு நம்ம ஃப்ரெண்ட் உயிரோட கிடைச்சானா மருத்துவம் பார்க்க உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு போறாங்க. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள ஒரு பாம்பு ஒரு எலிய வேட்டையாடுறத நமக்கு காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் மங்களா இருக்கு, தண்ணி மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன இருக்கும் தெரியும் உங்களுக்கு, இது வந்து அந்த பிரெடேட்டர் பார்த்துட்டே இருக்கு. அந்த பாம்பு வேட்டையாடிட்டு இப்ப சடனா இந்த பிரெடேட்டரை பார்த்துட்டு கடிக்க வருமா, சர்க்குன்னு தொண்டையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் இருக்குது. இந்த சீன் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக அட்டாக் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த பிரெடேட்டர் சடனா அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு யோசிங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி காட்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாங்க. உடம்புல பயங்கரமான அடி, அவனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்ல நம்ம ஹீரோயின் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த அந்த ஆரஞ்சு ஃபிளவர் நிறைய கொடுக்குறாங்க. என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆரஞ்சு ஃபிளவர் கொடுக்கிறது மூலமா உடம்புல இருக்க ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும், கோல்ட் ஆகும், அதனால ரத்தம் வெளில வராம தடுக்கப்படும், இவனை காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு ஐடியா பண்றாங்க. இப்போ அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு, இவனை உடனே டென்ட் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம அண்ணன் ஒரு டீமை கூப்பிட்டு அந்த சிங்கத்தை வேட்டையாடுறதுக்காக உள்ள போறான். மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து டென்ட் அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பும்போது கூடவே தங்கச்சியும் போய் எங்க கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டான். நானும் வர சொன்னா கேளு அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு உனக்கு கூட்டு போயிட்டு பாதுகாப்புலாம் கொடுத்துட்டு முடியாது, ஒழுங்கு முறையில அவங்க கூட போன்னு சொல்லும்போது இப்போ நம்ம நாரு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்னன்னா எனக்கு ஏதோ சிங்கம் மட்டும் இருக்குன்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்லும் போது அவன் அட்டாக் மட்டும் தான் பண்ணிருக்கு, அவனை சாப்பிடல. அப்படி சாப்பிட்டு ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அது பயந்து இங்க இருந்து ஓடி இருக்கு. காலையில இருந்து வேற நான் தப்பான விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன், எனக்கு வேற எதையோ நம்ம தேடிட்டு போறோம்னு தோணுது அப்படின்ற மாதிரி நல்லாவே சொல்றாங்க. ஆனா நீங்க பாரு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அனுப்பி வைக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க கூட போயிட்டே இருக்காங்க. அப்ப போற பாதையில தோல் உரிக்கப்பட்ட ஒரு பாம்பை பாக்குறாங்க. அதை பார்த்து பயப்பட்டு மட்டும் இல்லாம அப்படியே பக்கத்துல பாக்குறாங்க ஒரு பெரிய கால்தடம். இந்த மாதிரி ஒரு கால்தடத்தை பார்த்தே இல்ல. அதை சொல்றாங்க கூட வந்தவங்க கிட்ட. அவங்க வந்து சும்மா ஏதாவது பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காத, கரடியோட கால்தடம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே மரத்து மேல பாக்குறாங்க, ஒரே ரத்தமா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்புடைய எலும்பு, பாம்புக்கு எதிராக எலும்பு அப்படின்னு கேட்காதீங்க, பாம்புக்கும் இருக்குது முள்ளு மாதிரி இருக்கும், அது மட்டும் தனியா பிஞ்சு போய் கிடக்குது. சோ அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட பேசி இந்த வேலைக்காக நம்மளே களத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பாதைகளை ஓடிட்டே இருக்கும்போது கரெக்டா அவங்க அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அண்ணன் கண்ணா பின்னா திட்டுறான். அப்ப அவங்க சொல்றாங்க நம்ம வெறும் சிங்கத்தை மட்டும் தேடி போல வேற எதையும் தேடி போயிட்டு இருக்கோம், ஏன்னா இப்பதான் பார்த்தேன் ஒரு பாம்பு அதோட எலும்பு தோலெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருந்தது, அந்த மாதிரி நம்மளால கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அம்மா தாயை தயவு செய்து பேச மட்டும் செய்யாத, தலைவலிக்குது, வா என் கூட அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட்டு போறான். ஆல்மோஸ்ட் அந்த சிங்கர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம உடனே இறங்கி அடிக்கலாம் சொல்லிட்டு இன்னொரு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து முட்டாள்தனம், அதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு பெயிட்டை வந்து செட் பண்ணுவோம், சோ சிங்கம் வரும்போது அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனும் வந்து சரி ஓகே இவ சொல்ற ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் போயிட்டு வந்து பெயிட்டை செட் பண்ணிட்டு இருக்க. மரத்து மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கான். நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வேட்டையாட வந்துட்டியா, வேட்டெல்லாம் எப்படி ஆடணும் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது போதாலும் கீழே வர்றான். என்னன்னு பார்த்தா கீழே தான் சிங்கம் இருந்தது. அவன் ஒரே போட்டு தள்ளிட்டு இப்ப மரத்து மேல ஏறிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துருக்குது. ஹீரோயின் கையில இருக்குது ஒரே ஒரு ஈட்டி மாதிரி ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் ஏறியதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து கிளை உடஞ்சு போத ஆளு கீழே விழுறாங்க. இப்ப கட் பண்ணா அவங்களோட டென்ட்ல இருக்காங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீ சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்க, உங்க அண்ணன் வந்து உன்னை வீட்டுல சேவ் பண்ணிட்டு போயிருக்கான், அந்த லைனை வந்து வேட்டையாடுறதுக்காக. நீ ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்க, அந்த சிங்கம் வேட்டையாடுனவனுக்கு அந்த ஆரஞ்சு பூவை கொடுத்து அவன் உயிர் பழைக்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வீட்டு வேலை மட்டும் பாக்குறியா, வேற எந்த வேலையும் பார்க்காத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது வெளியில ஒரு சலசலப்பா இருக்கு. என்னன்னு பார்த்தா அப்படி இருட்டுல காட்டுறாங்க. ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம டாபி கையில வந்து அந்த சிங்கத்தையும் கொண்டு தலை தனியா உடம்பு தனியா கொண்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அவ்வளவுதான் அந்த ஊர் தலைவர்னு ஒருத்தர் தெரியுமா, அவர் வந்து உடனே சொல்லிடுறாரு இந்த மாதிரி ஒரு வீரன் தான் இந்த கிராமத்துக்கு வந்து தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைவனா வந்து இவனை மாத்திடுறாங்க. அவ்வளவுதான் அந்த இடமே
எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு தலைவி ஆகணும்ன்றது ஆசை கிடையாது. ஆனா எல்லாமே இவங்களுக்கு தான் போகுது. இவங்களை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்மள வந்து கொஞ்சம் கூட என்கரேஜ் கூட பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அண்ணன் வரான். எங்க போற நீ உதவியா இருந்த இந்த வெற்றியில உனக்கும் பங்கு இருக்கு. நம்ம வெற்றியா? இது உன்னுடைய வெற்றி. அதை தான் செலிப்ரேட் பண்றாங்க. என்னுடைய மார்க்க நான் தான் மார்க் பண்ணணும். நான் சொன்ன கேட்க கூட மாட்டீங்க. இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு இறங்கி இருக்கு, புதுசா இருக்கு, ரொம்ப ஆபத்தானது. அதை பத்தி கேர் கூட பண்ணிக்க மாட்டேன். என்னடா தலைவனி அப்படின்னு நம்ம பயமா திட்டிட்டு இப்ப அப்படியே அமைதியா வந்து படுத்துறாங்க. பட்ட நாள் காலையில எல்லா பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு வேலை செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் எடுத்துக்காக போயிட்டு இருக்காங்க. டெய்லி மார்னிங் இந்த ரொட்டீனா நடக்கும். பெண்கள் இந்த பக்கமா போவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அதே வேலை நின்னுட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் டென்ட்டுக்கு வராங்க. அப்படியே ரெடி ஆயிட்டே ஒரு விஷயம் சொல்றாங்க. சாரி, நமக்குள்ள இருக்க திறமையை மத்தவங்களால பார்க்க முடியலனா நம்ம அவங்களுக்கு காட்டுவோம். வாடா சாரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான வெப்பன்கள் மட்டும் எடுத்துட்டு காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. அவ்வளவுதான். டிராவல் பண்ணி ரொம்ப டீப் இன்டீரியரா காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த பிரெடேட்டருடைய கால் தடத்தை பாக்குறாங்க. தங்கிட்ட இருக்க குச்சியை வச்சு அதை அளக்குறாங்க. எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க இதே சமயம் காட்டு பகுதிக்குள்ள ஒரு ஓனாய் வந்து ஒரு முயலை வந்து வேட்டையாடிட்டு இருக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெடேட்டர் பார்த்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா அமைதியா பார்த்துட்டே இருந்தது. ஆனா திடீர்னு அந்த ஓனாய் திரும்பி கண்ணுக்கே தெரியாத அந்த பிரெடேட்டரை பார்த்துட்டு அட்டாக் பண்ணது பாருங்க. ஒரே அடிதான். லாங் ஷாட்ல காட்டுறாங்க. அந்த ஓனாய் வயித்துல இருந்து குடல் கீழே கொட்டுது. இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, எதுக்கு வேட்டையாடுறத பார்த்துட்டு இருந்துட்டு திடீர்னு இதை அட்டாக் பண்ணுச்சு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி காட்டு பகுதிக்குள்ள ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க குடலையை தூக்கி தூக்கி போறாங்க. ஏதோ ஒன்று அவங்களுக்கு தடுக்குது. நம்ம ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ரொம்ப நேரமா யோசிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் குடலையை போட்டுட்டு ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கனால இவங்களுக்கு டயர்ட் ஆகுது. அதனால இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க மரப்பட்டைகள் எல்லாம் இழுத்து ஒரு கயிறு மாதிரி எலாஸ்டிக் கயிறு மாதிரி ரெடி பண்ணி அதை அந்த குடலை கட்டி போற பிராக்டிஸ் பண்றாங்க பாருங்க. லெஃப்ட் மரத்துல அடிக்கிறாங்க. அப்படியே எடுத்து அவங்க கைக்கு குடலை வருது. இந்த பக்கம் அடிக்கிறாங்க, ரைட்ல அடிக்கிறாங்க, லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு பயங்கரமான பிராக்டிஸ் நின்ன இடத்துல இருந்து. சோ அப்படியே டயர்ட் ஆகுது. நீங்க நைட் வந்து ஒரு ஃபயர் கேம்ப் போட்டுட்டு அப்படியே சின்ன சின்ன வேட்டையெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் ஒரு குகையில இந்த பக்கம் பிரெடேட்டரை காட்டுறாங்க. அந்த ஓனையை கொன்னுச்சுல அதோட தலையை எடுத்துட்டு வந்திருக்கு போல இருக்கு. அது மேல ஏதோ ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்க அதோட தோல் சதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளீன் ஆகி வெறும் மண்டையோட மட்டும் கிடைக்குது. அதுல ஒரு பகுதி எடுத்து அப்படியே இடுப்புல சொருவுது. கிட்டத்தட்ட ரிவார்ட் மாதிரி. இது பிரெடேட்டருடைய ரிவார்ட். இப்போ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு வெட்டவெளி பகுதியை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு காட்சியை பாக்குறாங்க பாருங்க. கண்ணால மனசை வலிக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கணக்குல வந்து இந்த எருமைகள் இருக்கும், காட்டு எருமைகள், அதெல்லாம் கொல்லப்பட்டு அதோட தோள்கள் எல்லாம் உரிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரே சமயத்துல இத்தனையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாட்டோட கொம்ப பிடிச்சி ஒரு பிரேயர் ஒன்னையும் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நகர ஒரு ஓடை பகுதி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஜம்ப் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது இன்விசிபிளா இருக்கு. அது பிரெடேட்டர் தான். அந்த பக்கமா நடந்து போன ஹீரோனோட கால் தடம் இருக்கு. அதை வந்து அதை பாக்குது. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கும். திடீர்னு பொதால அப்படியே உள்ள போறாங்க. தரைக்குள்ள போறாங்க. என்னன்னு பார்த்தா அது புதைக்குழி. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றது உங்களுக்கு தெரியல. அந்த நேரம் பார்த்து அவங்க கோடாலி ஞாபகம் வருது. சோ அதை வச்சு ஆப்போசிட்ல இருக்க மரத்துல அடிக்கிறாங்க. ஒரு வழியா 2-3 ட்ரைக்கு அப்புறம் அது மாட்டுது. அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு பொறுமையா மேல வந்துறாங்க. இந்த ஃபுல் சேர் மரம் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன சீன் ஞாபகத்துக்கு வரும்? எஸ், பார்ட் 1 உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதை ரெசம்பலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த சீனே வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா தண்ணியில வந்து கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்படி வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பொறுமையா நம்ம நாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரி டாக் இருக்குல ரெண்டு பொறுமையா அப்படியே போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்க பயங்கரமான கரடி ரொம்ப பெருசு. அது வேட்டையாட சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்குது. அதுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம சான்ஸ். இதை வேட்டையாடி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வில்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே இடுறாங்க பாருங்க. வில்ல இவங்களுக்கு பயங்கரமான பேட் லக் போல இருக்குது. அவங்க வில்லில இருக்க அந்த ரோப் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்குது. அவ்வளவுதான். அதை தொத்திட்டு வர இவங்க 2 பேரும் ஓடி போய் என்ன பண்றாங்க, ஒரு புதர் மாதிரி இருக்காது ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா அங்கேயும் வந்து சேஸ் பண்ணிட்டு வர கிட்ட வந்து நம்ம ஹீரோனை கடிக்க அந்த நேரம் பார்த்து நம்ம சாரி இருக்காங்க. அவன் வந்து டைவர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, அப்படியே குதிச்சு இங்க தப்பிக்கலாம் ஓடிட்டே இருக்கும்போது டாக் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வேகமா நம்ம ஹீரோனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது ரவுண்ட் அடிச்சு வந்துச்சு போல இருக்குது. அது ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. தண்ணியில விழுந்து அப்படியே நீந்திட்டு இந்த பக்கமா வர ட்ரை பண்றாங்க. ஆனா அது விடுற மாதிரி இல்ல. அந்த கரடி எல்லாத்தையும் உடைச்சிட்டு கிட்ட வரும்போது இப்ப எதையோ ஒன்னு பார்த்துட்டு அப்படியே திரும்பி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா எது கூடயோ சண்டை போட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனுக்கு தெளிவா தெரியல. ஆனா நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ஏதோ ஒரு பேய் மாதிரி இதோட உருவத்தோட சண்டை போட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கும் போது கடைசியா அந்த கரடியை கொன்னு அப்படியே தலைமையில தூக்கி வைக்கும் பாருங்க. அந்த பிரெடேட்டர் அதோட ரத்தம் எல்லாம் அப்படியே மேல ஊத்தும் போது நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அவ்வளவுதான். பயந்து போய் என்ன பண்றாங்க, தண்ணியில குதிச்சு நீந்திக்கிட்டு ஒரு அருவி மாதிரி இருக்கு. அது போற போக்கே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெடேட்டர் பாக்குது. தூரமா நின்னுட்டு அந்த அதோட விஷன்ல பாக்குது. இப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எப்படியே தப்பிச்சு காட்டு பகுதிக்குள்ள ஓடிட்டே இருக்கும்போது அங்க திடீர்னு பார்த்தா ஒரு கும்பல் வந்து நம்ம ஹீரோனை பிடிக்குது. வேற யாருமே கிடையாது. அவங்க கிராமத்து அந்த ஆண்கள் இந்த வேட்டையாடுவாங்க இல்லையா, அவங்க வந்து எதுக்காக இங்க சுத்தி இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது உன்னை தேடிக்கிட்டு தான் உங்க அண்ணன் வந்து எங்களை அனுப்பியிருக்கான். அவன் அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கான். உன்னை தேடிக்கிட்டு இவ்வளவு தைரியம் வந்து இங்க வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் ஒன்னு பார்த்தேன், அது இந்த மாதிரிலாம் இருந்தது, அது இந்த மாதிரிலாம் வந்து கண்ணுக்கு மறைவா இருக்குது, இந்த மாதிரி என்னன்னு சொல்லி பாக்குறாங்க. இங்க பாரு பூச்சாண்டியா இல்ல காட்டு பூச்சியா, குழந்தை யாரையோ பார்த்துட்டு பயந்து முதல்ல வா அப்படின்னு பிடிச்சி இருக்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. இவன் 2 தடவை பிடிச்சிருக்கா. நம்ம ஹீரோன் ஒண்ணு வைக்கிறாங்க. அவனுக்கு ஆம்பளை ஒரு பொண்ணு வேற அடிச்சாக்கும் வருது. அவ்வளவுதான். நம்ம ஹீரோனை போட்டு பிடிச்சி தரத்தானே எடுத்து போறான். நம்ம ஹீரோனோட முக்கிய ஆயுதமான அந்த கோடாரி, அந்த ரோப் கோடாரி வேற பிடிங்கி வச்சுக்கிட்டான். இப்போ அவங்க போயிட்டே இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆல்ட் ஒன்று போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஓரமா உட்கார வச்சுட்டு அவன் கலாச்சிட்டே இருக்கான். இப்படி கலாச்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று வேட்டையாடி அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் போறான். அப்படி போகும்போது ஹீரோயின் வார்ன் பண்றாங்க, நீங்க என்ன ஏது இருக்குன்னு தெரியாமலே வந்து அசால்ட்டா இருக்கீங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவன் சிரிச்சிட்டே அதை எடுக்க போறான் பாருங்க. அப்ப அவனுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 3 டாட் மாதிரி இருக்குது, லேசர் மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் எப்படி பார்த்து பயப்படுறாங்க பாருங்க. அப்படியே ரத்தம் தெரிக்க அவன் அப்படியே பொதால கீழே விழறான். அப்ப அதை பார்த்து பயந்து அந்த கும்பல இருந்து ஒருத்தன் விடுறான் பாருங்க ஒரு அம்பு. அது வந்து நம்ம பிரெடேட்டர் கையிலே வந்து நச்சுன்னு குத்துது. இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலங்கி அந்த ரிஃப்ளெக்டிவ் பேனல்ஸ் கலங்கி ஓரளவுக்கு ஒரு உருவம் தெரியுது பாருங்க. இப்போ ஒரு காட்டு கத்தும் பாருங்க. இப்பதான் முதல்ல அந்த ஃபேஸையே காட்டுறாங்க. இப்போ கொஞ்சம் சூப்பரா கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு ஹெல்மெட் வேற மாட்டிட்டு இருக்குது. அதோட காட்டுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோனா கையை வேற கட்டி போட்டுட்டு இருக்காங்க. அது அப்படியே அறுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி உங்க கோடாலி எங்கன்னு பார்த்தா அந்த இறந்து போயிருக்காங்க தெரியுமா, கீழே அவங்கிட்ட வேற இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுவாசி பையன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு பெரிய வேட்டைக்காரங்கன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம அது கூட இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுவா அங்க வேட்டையாடி விளையாடிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இறந்து போனவங்க கிட்ட போயிறாங்க. அவன் பரட்டி எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடாலி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க பார்க்கும்போது கடைசி ஒருத்தனை கொன்னுட்டு அப்படி திரும்ப பாருங்க அந்த ஏலியன் கரெக்டா நம்ம ஹீரோயின் கையில அவுக்குறாங்க. இவங்க வந்து ஃபைட் பண்ணல, திருப்பி எதிர்த்து நிக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த பிரெடேட்டர் அங்க இருந்து பாக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா பயந்து போயிட்டு அங்க ஒரு புல்வெளி மாதிரி இருக்குது. அதை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க பாருங்க. திடீர்னு ஒருத்தன் பிடிச்சி இருக்கான். யாருன்னு பார்த்தா அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒருத்தன் தான். கிட்டத்தட்ட தளபதி மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அமைதியா இரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட்ல பாத்துட்டு இருக்கான். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே வந்து அவனுடைய அம்பை வச்சு எய்ம் பண்ணிட்டே இருக்கான் அந்த பிரெடேட்டரை. அப்ப கரெக்டா இவன் மூஞ்சில அந்த 3 டாட் வரும் பாருங்க. நம்ம
நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. குறி வச்சிருக்கிறது அடிக்கலடா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் ஓடும்போது இந்த லாங் ஷாட்டை காட்டுவாங்க பாருங்க. பின்னாடி சம வேகமான பிரெடேட்டர் ஓடி வந்துட்டு இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசி அவனை பிடிச்சிட்டு சோ அவன் கீழே விழுந்தா நம்ம ஹீரோயின் அங்க தப்பிச்சு போறாங்க. அப்படி ரொம்ப வேகமா ஓடி போயிட்டு இருக்காங்க பாருங்க. கண்ணு மண்ணு தெரியாம கரெக்டா ஒரு ட்ராப்ல கால வச்சிருக்காங்க. டமால் கால்ல அடிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. வலி தாங்க முடியல. இப்ப கரெக்டா பிரெடேட்டர் கிட்ட வந்துருச்சு. அப்படியே அந்த சங்கிலியை பிடிச்சி அப்படியே தூக்கி பாக்குது பாருங்க. இது என்ன ட்ராப் அப்படின்ற மாதிரி அதுவும் பாக்குது என்ன ட்ராப்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வராங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டு பகுதியில் வசிக்கிறவங்க கிடையாது. தள்ளி வேற லேண்ட்ல வசிப்பாங்க. இங்க வந்து வேட்டையாடுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான கேங். அந்த கேங் கிட்ட நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. இந்த பிரெடேட்டர் அப்படியே விட்டு போயிடுது. இப்ப அப்படியே கண் முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இவங்க கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க நாய் மாதிரி. அப்பதான் இப்ப இவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த கும்பலை பாக்குறாங்க. அந்த கும்பல் முழுக்க வந்து மேல என்ன போத்திட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விலங்குகளோட தோலை போத்திட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு புரியுது அந்த காட்டுக்குள்ள இறந்து கிடந்த மிருகங்கள் அத்தனையும் கொண்டு அதோட தோலை வந்து பாத்தீங்கன்னா இப்படி செஞ்சு கோட்டு மாதிரி செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் அதுக்கு காரணம். அப்ப அந்த கும்பலுக்கு ஒரு தலைவர் இருக்கான். அவன் வந்து ஓவரா பயங்கரமா சீன் எல்லாம் போறான். அதுக்கப்புறமா இன்னொருத்த வரான். அவன் வந்து என்ன சொல்றானா அவனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க லாங்குவேஜ் தெரியல. இவங்க ஒருத்தனுக்கு மட்டும் தான் இவங்க லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. கேட்கறான். இங்க பாரு ஏதோ ஒன்னு பார்த்தல அது வேட்டையாடுறது தானே. அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா உனக்கு சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஒரு இலையில பிரெடேட்டரோட ரத்தத்தை காட்டுறாங்க. அவர்லாம் கேட்டுட்டு இருக்கவா எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி அவங்க லாங்குவேஜ்ல சொல்றான். இவங்க ஆள் அடிக்கிற அடியில சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புடிச்சிட்டு வராங்க. எல்லாரும் புடிச்சு வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா இவங்க அண்ணனை புடிச்சு வச்சிருக்காங்க. இவ பார்த்துட்டு கத்துறா. இதெல்லாம் காட்ட முடியாது. இந்த கூட்டத்தோட தலைவன் வந்து இவங்க அண்ணன் போட்டு அப்படி குடும்பம் பத்துவான். இப்ப அப்படியே அடுத்த சீன் கட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா நடு காடு எரிஞ்சு போன காடு மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவுல ஒரு மரத்துல நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு பேரு இவங்கள பெயிட்டா வச்சு நம்ம பிரெடேட்டருக்காக இவங்க காத்துட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுனே தெரியல. ஆனா அதை வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே அண்ணனும் தங்கச்சியும் பேசிக்கிறாங்க. ஏண்டி தைரியத்துக்கு பிறந்தவளே இதை தேடிட்டா சுத்திட்டு இருந்தியா அப்படின்னு மாதிரி சொல்லி இவனை பாத்துட்டு போல இருக்கு. ஆமா அப்படின்னு சொன்னோம். தைரியம் தாண்டி உனக்கு அப்படின்னு மாதிரி அங்க இவங்க பேசிட்டே இருக்கும்போது இது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்காங்க. சரியான முட்டா பசங்களா இருப்பாங்க போல. பின்னாடி எதிரவங்க துண்டு துண்டா விழுந்து இருக்காங்க. நம்ம பிரெடேட்டர் வந்துட்டான் தலைவன் உள்ள வந்துட்டான். இப்ப கொஞ்ச நேரத்துல குதிரைங்களா அங்க இருந்து தெரிச்சு ஓடாங்க. ஒரு பயங்கரமான அலற சவுண்ட் கேக்குது. சர்க்குன்னு ஒரு வெப்பன் வந்து இங்க சொருவுது. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப அண்ணன் வந்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான் நம்ம காலியாக போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இல்ல அது அப்படி கிடையாது அப்படின்னு மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்ப அதை எதிர்த்து நிக்கிறோமோ அப்பதான் அது நம்மள கொல்லும். அதுக்கு நம்ம த்ரெட்டனா இல்லனா அது நம்மள வேணும்னே கொல்லாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எப்படி சொல்றேன் போது இது வரைக்கும் 2 தடவை நான் கிட்ட மாட்டிருக்கேன். 2 தடவை நான் மட்டும் தான் தப்பிச்சிருக்கேன். எதிர்த்து நிக்கிறவங்க மட்டும் தான் அது வேட்டையாடுச்சு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. அப்போ ஒரு விஷயத்தை சொல்றான். நாரு நான் அந்த சிங்கத்தை கொன்னல அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நீ சண்டை போட்ட உன் ஐடியா வச்சு சண்டை போட்ட அதுல நீ அடிச்சு அடிக்கிதான் அது வந்து பயங்கரமா காயப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போகும்போது அது ஆல்மோஸ்ட் செத்து தான் போயிருந்தது. கொஞ்சம் போராடுச்சு. ஆனா நான் ஒரு அடியிலே நான் சாகடிச்சிட்டேன். அதை கொன்னதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் உனக்கு தான் வந்து சேரணும். நீ உண்மையிலே சூப்பர் தெரியுமா. நீ ஒரு பெர்ஃபெக்ட்டானவன். நான் நிறைய டைம் நிறைய தப்புகள் பண்ணிருக்கேன். ஆனா அந்த தப்பெல்லாம் பண்ணாதவ நீ அப்படின்ட்டு சாக போற பயத்துல தன்னுடைய தங்கச்சியை பத்தி அவன் மனசுல இருக்க அபிப்பிராயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதே சமயம் இப்ப அங்க காட்டுறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ராப்ல வச்சிருப்பாங்க தெரியுமா அதுல பிரெடேட்டர் காலை வச்சிச்சு. அவ்வளவுதான். எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. சங்கிலி வச்சு 4 பக்கம் 4 பேர் அப்படியே வலையெல்லாம் போட்டு பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம பிரெடேட்டர் ஏந்திரது பாருங்க. எல்ச்சி சம்மடி அவனுக்கு வச்சு இந்த ட்ராப்பை வச்சு தூக்கி அடிச்சு ஒருத்தனோட தலை செதறுது. அடுத்து ஒருத்தனுக்கு கையில ஒரு வலை ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க. அதை விட பாருங்க அந்த வலையில மாட்டி அந்த வலை வந்து அப்படியே இருக்க ஆரம்பிச்சு தூள் தூளா போயிடுவாங்க. வெப்பன்ஸ்லாம் வேற லெவல். இப்ப பிரெடேட்டர் பார்த்து சுட்டுட்டே இருக்கும்போது அப்படியே கையில ஏதோ ஒரு பட்டன் நமக்கு ஒரு ஷீல்ட கொண்டு வரும் பாருங்க. மறந்துருவானுங்க இவனுங்க. பர்టిక్యులரா இந்த ஒரு ஃபைட் ரொம்ப வேற லெவலுக்கு இருக்கும். நீங்க வந்து யூடியூப்ல கிடைச்சா பாருங்க. இங்க அப்படியே கட் பண்ணி அண்ணனும் தங்கச்சியும் காட்டுறாங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப நாரு சொல்றா இதை நம்மளால கொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வேற லெவலுக்கு வந்து ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண பிரெடேட்டர் படமா எடுக்காம இது வரைக்கும் வந்த படங்களை கூட நிறைய லிங்க் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்த பிரெடேட்டர் படத்துல அர்னால்ட் ஒரு டயலாக் சொல்லுவாரு. இஃப் இட் இஸ் ப்ளீட் வி கேன் கில் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அதுக்கு ரத்தம் ஒன்று வருதுல அப்ப கண்டிப்பா அதை போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாரு. அதே டயலாக் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க. அண்ணன் இந்த டயலாக் சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி அங்க காட்டுவாங்க. பறந்து பறந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. மரத்துக்கு மேல ஜம்ப் பண்ணுது. அந்த மரத்து மேல ஜம்ப் பண்றது கூட நம்ம ஹீரோயின் எப்படி பாக்குறாங்க பாருங்க. சோ அப்படி அங்க எல்லாரும் அதை போட்டு தள்ளிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குனு அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப்பை பாக்குறாங்க. அந்த ட்ராப்பை யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க இவங்க கட்ட எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் இங்க தப்பிக்கிறாங்க. அப்ப அண்ணன் மட்டும் தனியா போறோம். நீ கொஞ்ச நேரம் இங்க பாதுகாப்பாரு நான் போய் நமக்கு குதிரை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வாங்க போக இங்க அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. ஒரு புகை மூட்டமா இருக்கு. 3 பேர் கன் வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல பிரெடேட்டர் இல்ல. அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா கையில இருந்து ஏதோ ஒன்று கழட்டி போட்டு போயிருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா ரிமோட் ஆக்சஸ் ஆயிட்டே இருக்கும்போது இப்ப அதுல அப்படியே வந்து 3 குட்டி ட்ரோன்ஸ் மாதிரி அப்படியே பறந்து மேல வரும் பாருங்க. இத பார்த்து அவங்க ஓடும்போது லாங் ஷாட்ல காட்டுவாங்க. அந்த புகை மூட்டத்துல 3 பேரை சேஸ் பண்ணி அடிக்கும் அந்த பாம்பு. இப்ப அப்படியே கட் பண்ணி பக்கத்துல இருக்க இவங்களுடைய டென்ட்டை காட்டுறாங்க. அந்த டென்ட்டுக்கு ஏன் நம்ம ஹீரோயின் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாரி அவனுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க டாக். சோ அதை காப்பாத்தலாம் சொல்லிட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு நாய் தோலையும் உரிக்கிறதுக்காக கிட்ட வந்துருக்காங்க. அப்ப உள்ள வந்து நம்ம ஹீரோயின் அவங்களுடைய செய்கையை காட்டுறாங்க பாருங்க. ஒரு 4-5 பேர் அடிச்சு நவுத்துவாங்க. சும்மா மெர்சலாகிடுவாங்க. இப்போ ஒரு வழியா வந்து டாக காப்பாத்துறாங்க. அதே சமயம் இங்க அந்த ஃபீல்ட்ல வந்து பிரெடேட்டரை காட்டுறாங்க. அதுக்கு அடிபட்டு இருக்குது. அதுக்கு அப்படியே அதோட காயங்களுக்கு அப்படியே மருந்து போட்டுட்டு இருக்கும்போது இங்க அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் அவங்க காயத்துக்கு மருந்து போட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த சீன்லயே வந்து ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு காட்ட அந்த சமயம் பாத்தீங்கன்னா அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தன் வரான். அவன் கால் வந்து கட் ஆயிருக்குது. அவன் கையில கண்ணை வச்சுட்டு நில்லு என்ன அட்டாக் பண்ணிடாத. என் காயத்துக்கு மட்டும் மருந்து போட்டு விடு. நான் உனக்கு இந்த துப்பாக்கி எப்படி சுடுறது கத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவனை கொண்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் பாத்தீங்கன்னா கண்ணை குட்டி இப்படி தான் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அவனை சாப்பிட சொல்லி அந்த ஆரஞ்சு பூவை கொடுக்குறாங்க. சோ அவன் வாயில போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா பிரெடேட்டர் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ அது அப்படியே வந்து இங்க வந்து பாக்குது. அங்க இருந்து அப்படியே செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இவன் அந்த பூ சாப்பிட்டதுனால அந்த பிளட் எல்லாம் வந்து உறைஞ்சு போறதுனால பிரெடேட்டர் கணக்கு வந்து தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை லோட் பண்ணி எப்படியாவது சுடலாம் நினைச்சு சுடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு எப்படி சுடணும்னு தெரியல. அதே சமயம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் படுத்து கிடக்குறாங்க நடிக்கிறான் தெரியுமா. அவன் கால ஏறுது பாருங்க. அந்த பிரெடேட்டர் வலி தாங்க முடியாம கத்துறான். அவன் அங்கே போடுத்தலுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டே இருக்காங்க. சரி அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நேரம் பார்த்து சாரி வந்து அங்க கட்டிட்டு இருக்குமா டாக். ஐயோ உங்க டாக் வேற காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. எய்ம் பண்ணிடுச்சு வராது. அது கையில இருக்க ஆயுதத்தை பாத்துக்கோங்க. அது அப்படியே எய்ம் பண்ணி நிக்கும் போது அவ்வளவுதான் சாரி செத்து போச்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அண்ணனுடைய என்ட்ரி வெக்கா ஒன்னு தலையில ஹெல்மெட் மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டு அப்படி ஹெல்மெட் விழும்போது அந்த ஹெல்மெட் வழியா தான் அந்த லேசர் லைட் அடிக்குது. அது ஒரு மரத்துல இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. சோ இப்போ பிரெடேட்டர் என்ன பண்ணா அவனை சுடுறதுக்காக அந்த அம்பு அனுப்புது பாருங்க. ஆனா அந்த அம்பு எங்க அந்த ரெட் டாட் இருக்கோ அங்க தான் போய் படம் மாதிரி ப்ரோகிராம் பண்ணிருக்கு போல இருக்கு. அதனால இந்த பிரெடேட்டர் வந்து அண்ணனை பார்த்து எங்க சுட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பு போயிட்டு அப்படியே டர்ன் பண்ணிட்டு வந்து அந்த ரெட் டாட் எங்க இருக்கோ அது ஒரு மரத்துல தான் இருக்கும். அங்க தான் போய் அடிக்குது. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. சோ இப்படி பாத்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த கன் எப்படியாவது லோட் பண்ணி சுட்டலாம் நினைக்கிறாங்க. இப்போ அது
ஹெல்மெட் இல்லாம அது கத்துற சீனை காட்டுறாங்க பாருங்க, உண்மையான மூஞ்ச காட்டுறாங்க பாருங்க. இப்போ என்னதுன்னு பாத்தீங்கன்னா அது கைக்கு ஹெல்மெட் கட்சிது. அந்த ஹெல்மெட் போட்டா தான் கொஞ்சம் ப்ராப்பரா பார்க்க முடியும் போல இருக்கு. இப்போ அதை போட்டுக்கிட்டு அண்ணன் அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கண்ணோட நிக்கிறாங்க. போட்டாங்களா செஞ்சுட்டாங்களா நம்ம பிரெடேட்டர் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ அந்த கண்ணு சரியா வெடிக்கல. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம அண்ணன் உள்ள இறங்கிறான். வெளுத்து கட்டம் அந்த பிரெடேட்டர் அதல தாக்கு பிடிக்கவே முடியல, ரொம்ப வேகமா இருக்கான் இவன். பச்சை கலர் ரத்தம் தெரியுது, குத்து நம்ம எடுத்து மறுபடியும் எடுத்து அடிக்கிறான். இப்போ பிரெடேட்டர் பாக்குது அதல தாக்கு பிடிக்க முடியாதனால என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மறைஞ்சிடுது. சோ கண்ணுக்கு தெரியாம மறையும்ல. சோ அண்ணனும் தங்கச்சி அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப அமைதியா வந்து அண்ணன் வந்து தங்கச்சியை பாக்குறான். நாரு ஓடு அப்படின்னு மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி தான் அந்த பிரெடேட்டர் நின்னுட்டு இருக்குது. நாரு ஓடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்றான். அவன் எப்பவுமே தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, உன்னோட எதிரியை பார்த்து அவனை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். உன்னால இது வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் தான் வர முடியும், இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவன் சொல்றான், இங்க பாரு என்னால இது வரைக்கும் தான் வர முடியும், இதுக்கப்புறம் என்னால வர முடியாது, நீ தான் பாத்துக்கணும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் போது தங்கச்சி கண்ணு முன்னாடி அண்ணன் வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க சாகடிக்கப்படுறான். கத்திட்டு நிக்கிறாங்க, ஓடவே மாட்டாங்க. இந்த பிரெடேட்டர் அப்படி கிட்ட வர மாதிரி வருது. ஆனா பாத்தீங்கன்னா அப்ப கூட விடாம காலை பிடிச்சிட்டு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கொண்டுட்டு இப்ப திரும்பி பாக்குறது பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல, ஹீரோயின் ஓட்டாங்க. அப்படியே போயிட்டு ஒரு நதியில உட்காந்து கை கழுவிட்டு இருக்காங்க, பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயம் உங்க கிராமத்துக்கு போயிட்டு நியூஸ் போய் சேருது, இந்த மாதிரி அவங்க பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஒரு ராணுவ வீரன் இறந்துட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த வீட்ல, நம்ம வந்து ஐயோ இறந்துட்டாரு அப்படி தான் நினைப்போம். ஆனா அந்த வலி அவங்க அம்மாக்கு மட்டும் தான் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு வலியை வந்து அவங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க. பொண்ணை வர காணும். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்களும் சம வலியில இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கையை கழுவிட்டு ரொம்ப பதட்டமா இருக்கான். யாருன்னு பார்த்தா இப்போ வந்தாங்க தெரியுமா, இந்த அந்த நகர பகுதியில இருந்து வந்து வேட்டைக்காரங்க. அதுல ஒருத்தங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த கன் எடுக்கறாங்க. அந்த கன் இனிமே உங்களுக்கு ப்ராப்பரா உபயோகப்படுத்த தெரியல. அடுத்த சீன் காட்டுறாங்க, ஒரே அடி தான். இப்போ அந்த அப்படியே மயக்கத்துல இருந்து ஏந்துறான். ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு ஒரு காலை இல்ல, அந்த காலை வெட்டி போட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். அவன் அப்படியே நகர்ந்துட்டே கத்திட்டே வரான். உன்னை என்ன பண்ண போறான் பாருன்னு சொல்லிட்டு கன் ஒரு ஓரமா தான் வச்சிருக்காங்க. அவங்க கையில உள்ள அந்த கன். இப்போ அந்த கன் எடுத்துறான், குறி வச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா உட்கார்ந்திருக்காங்க, சம வெறியில இருக்காங்க. ஒரு விஷயம் அப்பத்துல இருந்து எல்லாரும் வந்து பொண்ணுன்னு மட்டும் தட்டுறது. இன்னொன்னு வந்து என்ன நினைக்கல, நான் ஒன்னும் பெருசா டஃபா இருக்க மாட்டேன்னு நினைச்சீங்கல, என்னெல்லாம் ஈஸியா கொள்ளலாம், அவங்க கிட்ட எல்லாம் என் பலம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பூவை சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே வந்து நான் வேட்டையா இருந்த நீ பார்த்ததில்லையே, என் பிளான பார்த்ததில்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஏஞ்சி நிக்கிறாங்க பாருங்க. வேற லெவல் ட்விஸ்ட். அவனுக்கும் ட்விஸ்ட் கொடுக்குறாங்க, பிரெடேட்டருக்கும் ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பிரெடேட்டர் வந்து இருக்குது, இவன் கையில கன் இருக்குது. கன் இருந்தா அந்த பிரெடேட்டருக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், நம்மள எதிர்த்து நிக்கிறான், நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு போடா போடும்ல. ஆனா அதான் ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா பிரெடேட்டருக்கு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த பூவை சாப்பிட்டதுனால அவங்க பிளட் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கூல் ஆயிடுச்சு. அதனால பிரெடேட்டர் கண்ணுக்கு தெரியல. அதை செக் பண்றாங்க பாருங்க இந்த இடத்துல. அது நேரா வந்து அவனை போட்டு தள்ளுது. நம்ம ஹீரோயினை பார்க்கவே இல்ல. அப்ப கன் எடுத்து வைக்கிறாங்க ஒன்னு பின் மண்டையில. ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு போயிடுது. அந்த ஹெல்மெட் எடுத்துட்டு வராங்க பாருங்க ஒரு ஓட்டம். சுட மாட்டாங்கன்னு நினைச்சா கரெக்டா சுட்டுறாங்க. அது தாங்க முடியல, வலி தாங்க முடியாம கத்துது, வெறி ஆயிடுச்சு பிரெடேட்டர். இப்போ அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரங்க முழுக்க வந்து ஷார்ப்பான கட்டைகள் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கொண்டு வந்த ஹெல்மெட் ஒரு பொசிஷன்ல வைக்கிறாங்க. இதை வந்து ஒரு வேளை வந்து பெயிட்டா வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். இது என்னடா இடம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்குது. சோ ஒருத்தனை காலை வெட்டினாங்க தெரியுமா, அந்த ரத்தத்தை கொட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க வரவேல. ஏன்னா இந்த இடத்துக்கு அது வரணும்னு சொல்லிட்டு அந்த பிரெடேட்டர் வரணும்னு சொல்லிட்டு இப்போ மரத்துல இருந்து பறந்து வந்து கோடாலி வச்சு வைக்கிறாங்க பாருங்க ஒன்னு கழுத்துலயே. அதுக்கான ஹெல்மெட் இல்லாம ப்ராப்பரா கண்ணு தெரியல. ஆனா அதுக்குன்னு அந்த பிரெடேட்டருக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா, போட்டு அதுவும் தூக்கி தூக்கி அடிக்குது. பயங்கரமா ரத்தம் ப்ளீட் ஆயிட்டு அந்த பிரெடேட்டருக்கு. இப்போ கீழ இருந்து அடிக்க முடியல, மரத்துக்கு மரம் தாண்டலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தாங்களே அது மரத்துல எகிரி வச்சு போட்ட ஒரு தடவை மரம் முழுக்க அந்த ஷார்ப்பான கட்டைகளை வச்சிருக்காங்க. அதுல சொருகி ஒரு பக்கம் கீழே விழுது. இப்ப பாக்குது செம்ம கடுப்பாயி ஏதோ ஒன்னு பண்ணி அட்டாக் பண்ண வருது பாருங்க. ஒரு ஸ்டெப் தான், ஒரு அடி ஒன்னு அடிக்கிறாங்க. அது வெப்பனை வச்சு அது கையை கட் பண்ணிக்கிற மாதிரி ஆகிறாங்க. அவ்வளவுதான். இப்ப ஒரு கையில வெறுப்பாய் போய் நம்ம ஹீரோனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அதை வச்சு தலையை கட் பண்ண முடியும். அதை கட் பண்ணலாம் வருது பாருங்க. கரெக்டா நம்ம ஹீரோன் ஒரு கிக்க கொடுத்து அவன் கீழே விழுந்துறாங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பாறைக்கு நடுவுல போய் தலையை வைக்கிறாங்க. சோ அந்த பாறையை தாண்டி வந்து அந்த ஷீல்டால வர முடியல. இங்க ஒரு ஷாட்டை காட்டுறாங்க பாருங்க. அப்படியே முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கு அந்த பிரெடேட்டர். அப்ப பாக்குறாங்க பல்ல பாரு நல்லா கொக்கி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பல்ல அப்படியே பிடிச்சி இழுத்துறாங்க, பிச்சை எடுத்துறாங்க. இப்ப அது அப்படியே ஏஞ்சி நின்னுட்டு இருக்குது. ஆப்போசிட் அப்படியே எதிர்த்து நின்னுட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கும் அந்த ஷாட்டே. அந்த நேரம் பார்த்து நம்ம சாரி வருது, வாயில வந்து பாத்தீங்கன்னா கோடாலியை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கோடாலியை வச்சு ஒரு வீசி ஒரு இடி இடுறாங்க பாருங்க. ஆக்சுவலி இவங்க எங்க இருக்காங்க தெரியுமா, முதல் சீன்ல ஒரு புதைக்குழியில விழுந்தாங்க தெரியுமா, அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்படியே இழுத்து போறாங்க அந்த புதைக்குழியில. அது வெயிட்டுக்கு சரசரன்னு உள்ள போயிடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இந்த பக்கமா இருக்காங்க. கொண்டுட்டோம்டா இதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு கேஜெட்டை யூஸ் பண்ணி அப்படியே மேல வருமா, ரொம்ப பக்கத்துல இருக்குது. அப்படியே ஹீரோயின் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அண்ணன் சொன்ன அந்த ஒரு டயலாக் சொல்றாங்க, இவ்வளவுதான் உன்னால வர முடியும், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, ஏன்னா நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்றாங்க பாருங்க. அது அப்படியே கையை தூக்கி அந்த அம்பை எய்ம் பண்ணுது பாருங்க. படத்துல இது வேற லெவல் சீன். இது வந்து ஒட்டுமொத்த பிளான் நம்ம ஹீரோனோட பிளான். அந்த இடத்துல ஒரு இடத்துல ஹெல்மெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் இதோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால கரெக்டா அதோட ஹெல்மெட் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கரெக்டா வந்து அந்த லேசர் லைட் படுற மாதிரி கரெக்டா இந்த பிரெடேட்டர் தலையில தான் அந்த லேசர் லைட்டே இருக்கு. அது சுட்ட உடனே அந்த அம்பு சுத்திட்டு வந்து ஒரு அடி அடிக்குது பாருங்க தலையிலே. அவ்வளவுதான், அந்த இடத்துல அந்த பிரெடேட்டர் காலி ஆகுது. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்துல தான் காட்டுறாங்க. தூரத்துல யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில வந்து பிரெடேட்டர் தலையை வச்சுட்டு அப்படியே நடந்து வராங்க. அந்த கிராம தலைவர் பார்த்து மிரண்டுறாரு, இப்படி ஒரு கிரீச்சரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே காலடியில தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வேட்டையாளன் கொடுத்தா தெரியுமா ஒரு கன்னு, அந்த கன்னு அந்த தலைவர் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த இடத்துல கூட இந்த படத்தோட டீம் வேற லெவல் கிரியேட்டிவா ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க.